சென்னையில் 41 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. ரயில் சேவைகள் ரத்து காரணமாக பேருந்து நிலையங்களில் பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே ரயில் பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் 41 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தமிழரசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். தமிழரசன், கடந்த வாரமும் இதே போலதான் புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த வாரமும் தொடர்கிறது. பயணிகள் என்ன சொல்றாங்க? பேருந்து நிலையங்கள்ல போதுமான அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? வேதவள்ளி, இரண்டாவது வாரமாக இன்று சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று புறநகர் ரயில்கள் 41 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் தாம்பரம் பேருந்து நிலையம் மற்றும் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ரயில்களை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் பேருந்துகளில் ஏறி தங்களுடைய செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்ல முற்படுவதால் கூட்டம் நெரிசல் என்பது போக்குவரத்து நெரிசல் என்பது தாம்பரம் GST சாலை மற்றும் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அதிகமாக இருக்கிறது. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் எப்படியாவது தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றால் மாத்திரமே போதும் என்ற காரணத்தினால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் அந்த பேருந்துகளை பிடித்து செல்வது வாடிக்கையாக வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை 10:30 மணி முதல் மதியம் 3:30 மணி வரை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இரு மார்க்கங்களிலும் 41 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து பயணிகளின் சிரமத்தை தவிர்க்கும் வகையில தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு அரக்கோணம் திருமால்பூருக்கு காலை 11:45 மணி முதல் 4 மணி வரையும் மறுமார்க்கமாக காலை 9:30 மணி முதல் மதியம் 1:50 மணி வரையும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கின்றன என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் 41 ரயில்கள் கடந்த வாரம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த வாரமும் ரத்து செய்யப்பட்டதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் GST சாலை போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு பேருந்துல இப்ப சிறப்பு பேருந்து 50 பேருந்து விட்டுருக்காங்க. ஒரு பேருந்துல கிட்டத்தட்ட 50-60 பேர் பயணம் செய்ய முடியும். அந்த வகையிலான ஒரு ரயில்ல 2000 பேர் பயணம் செய்ய முடியும். அந்த வகையில இந்த ரயில்கள் குறைப்பு என்பது திடீர் ரத்து காரணமாக இந்த பொதுமக்கள் இந்த பேருந்துகளை முண்டி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இதனால் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசாரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி தமிழரசன்.